Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டிப்புக்கு போயிடலாம். நம்ம வீட்டில் முறம் இந்த மாதிரி அழுக்காகாமல் இருக்கிறதுக்கான டிப் இது. இந்த மாதிரி முறத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி எந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை உள்ளே போட்டுட்டு டை பண்ணி விட்டுடுங்க. இப்படி செய்கிறதுனால நம்ம குப்பை வாரும்போது குப்பை முறத்துலையும் ஒட்டாது. அப்படி ஈரமான குப்பை ஒட்டினாலும் நம்ம பிளாஸ்டிக் கவரோடு கழுவிட்டா அது போயிடுங்க. அதனால் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, பூண்டு உரிக்கிறதுக்கு நம்ம பல நேரம் நின்றுட்டே நம்ம பல நேரம் செலவு பண்ணுவோம். அதனால் நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, தோசைக்கல்லில் நீங்கள் எப்போ தோசை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சூடான அந்த சமயத்தில் இந்த மாதிரி பூண்டை தூவி விட்டுடுங்க. பூண்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா, பூண்டோட தோல் எல்லாமே உரியறதுக்கு ஈஸியாக வந்துருங்க. நம்ம அடிச்சு உரிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். சில பூண்டு, சின்ன பூண்டெல்லாம் தனியாகவே உறிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரத்தையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்பு ரொம்ப பயனுள்ள டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நம்மளோட சமையல் அறையில் எப்போவுமே இந்த எண்ணெய் பாட்டிலுங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே அதோட வெளிப்புறம் நம்ம ஊற்றிட்டு வச்சக்கப்புறம் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு சாக்ஸ் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணாத பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாட்டில் எப்படி இருந்தாலும் சரி, இந்த சாக்ஸை நல்லா அதில் நல்லா ஃபிட்டாக போட்டு விட்டுடுங்க. போட்டு விட்டுட்டு அதோட மூடியையும் சேர்த்து கவர் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணாதப்போ, யூஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த கிளாத்தை மேலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு மூடி வச்சிடலாம். இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு எண்ணெய் கொட்டுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம அவசரத்தில் எண்ணெய் பாட்டில் எடுக்கும்போது கை நழுவி விழாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்காது. இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்கன்னா, எலுமிச்சம்பழம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி யூஸ் பண்ணிவிட்டு மறுபாதி நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஒன்று காஞ்சி போயிருக்கும், இல்லைனா அழுகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி நான் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த புழிஞ்ச ஒரு பாதியையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதோட பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழ பாதியும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு டூத்பிக்கை குத்தி வைக்க போகிறேன். டூத்பிக் இல்லாதவங்க நார்மலாக ரப்பர் பேண்ட் போட்டு கூட குத்தி வைக்கலாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வெளியே எவ்வளோ நேரம் வச்சாலுமே காஞ்சும் போகாது, அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி. கறிவேப்பிலை உருவுறது ஒரு தனி வேலையாகவே நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஜல்லக்கரண்டியை எடுத்துக்கோங்க. அதில் எத்தனை ஓட்டை இருந்தாலும் அத்தனை ஓட்டைக்கு நடுவுலையும் 4-5 காம்பு சொருகிட்டு ஒன்றா எடுத்திங்கன்னா கருவேப்பிலை தனித்தனியாக வந்துடும். இதனால் நம்மளுக்கு உட்காந்து கை வலிக்க நம்ம கருவேப்பிலை பொறுக்கி எடுக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக கருவேப்பிலை வந்துடும் பாருங்கள். இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நிறைய ஒரு கட்டாக கருவேப்பிலை வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இலை எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. உருகும்போது 1-2 இலை பார்த்திங்கன்னா தண்டோடு நின்றுடும். இதில் அந்த மாதிரி ஆகாது. இழுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக நம்ம இழுத்து முடிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையும் உருவலாம், புதினாவும் இதே மாதிரி நம்ம உருவி எடுத்து வச்சுக்கலாங்க.
அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கான ஒரு டிப்பு சொல்கிறேங்க. ஸ்க்ரீன் வந்து நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்து ஸ்க்ரீன் துணி வந்து சுருங்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வேஸ்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கிழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த கட்டுறதுக்கான அந்த ரோப் வந்து ஸ்க்ரீன் துணியில் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய பழைய வளையல் வந்து நான் யூஸ் பண்ணாத வளையலை வந்து போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஸ்க்ரீன் அங்கே இங்கேன்னு வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம தேவைங்கிற சைஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வளையல் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்க்ரீன் வந்து ஒன்றா ஃப்ளீட்ஸாக நம்மளுக்கு வந்து நீட்டாக தெரியும். பாருங்கள், நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் டிப்ஸை பற்றி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அப்டேட் ஆகும். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட்.